கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான இந்த ராத்திரி வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 9வது மாதத்திலும் திக்கனங்கோடு கற்கமலை கிருவாசன கிறிஸ்துவின் சபையிலே ஆண்டவர் தந்ததான இந்த விழிப்பிச்ச ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமூகத்தை வாஞ்சித்து நேசித்து விரும்பி இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து இவ்வளவு நேரமாக ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிகுந்த பாரத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த ஜெபங்களை நடத்தும்படியான நல்ல பாரத்தை கொடுத்த கர்த்தருடைய ஊழியருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதல் பகுதியிலே நடத்தின அருமையான தேவ ஊழியருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளவு நேரமாக நம் தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தவும் ஜெபங்களை விண்ணப்பங்களை வேண்டுதல்களை எல்லாம் தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த வேளையிலும் அநேகர் நேரலையின் மூலமாக வீடுகளிலே அவர்கள் இருக்கிற இடங்களிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஜெபிக்கும்படியாக அந்த கமெண்ட்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சமீபத்திற்குமா தேவன், அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். அவருடைய கண்கள் பூலோகம் எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில எந்த நிலைமையில இருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த நேரலையின் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் பாரப்பட்டு கலங்கி நின்று இன்றைக்கு நடத்துகிறதான இந்த முழுவரு ஜெபத்தில் நானும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்பேன் என்கிற எதிர்பார்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நிச்சயமாய் உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் உங்களுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் அவர் நீங்களாக்கி ரட்சித்து விடுவிப்பார். நீங்கள் நம்புகிற ஆராதிக்கிற அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற அந்த தெய்வம் ஒரு காலமும் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இவ்வளவு நேரமாக நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம், கர்த்தரை ஆராதித்தோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு விஷயம் கூட நம்ம சோத்திர கண்களை மூடி தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, தொடர்ந்து எங்களோட பேசுங்கப்பா, தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்கப்பா. எதிர்பார்ப்போட தாகத்தோட கொஞ்ச நேரம் தான் நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்து தேவ சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் தொடர்ந்து நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபித்த ஜெபம் விண்ணப்பம் வேண்டுதல் எல்லாம் பரலோகத்தின் தேவன் கேட்டிருக்கிறார். அதற்கெல்லாம் நிச்சயமா தேவ பிள்ளை உனக்கு வெளிரங்கமாக கண்டிப்பா உனக்கு கர்த்தர் பலனளிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எந்த இடத்திலும் கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டாரு. எந்த சூழ்நிலையிலும் நீ தலை குனிந்து போக மாட்டாய். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உன் கண்ணீரை அவர் காண்கிறார், உன் வேதனைகளை அவர் அறிகிறார். இருதயத்தில் சுமந்து அலைகிற உன் பாரத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ கலங்காத, நீ பாரப்படாத, நீ வேதனையோட காணப்படாத. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உனக்கு தருவாரு. தீபானா சந்துனா துடாபாலாபா கராபா. இந்த இடம் முழுவதிலும் கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது, தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. இன்னும் சோர்ந்து போகாம, தளர்ந்து போகாம, துவண்டு போகாம எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. இந்த நேரலையின் மூலமா இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. இது விருதாவா வைக்கப்பட்ட ஒரு ஜெபம் அல்ல. இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நிச்சயமாய் சில நாட்கள் கடந்து செல்லும் போது உன் வாழ்க்கைக்கு வெளிரங்கமாக கர்த்தர் உன் ஜீவிதத்துக்கு உன் காரியத்துக்கு ஒரு பலனை நீ கண்டிப்பாய் காண்பாய். உன்னை இருக்கிற இடத்துல ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் கண்டிப்பாய் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். நல்லாவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
இந்த நடுராத்திரி வேளையில கர்த்தருடைய சமூகம் இங்க இறங்கி வந்திருக்கிறது. தேவ மகிமை இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்பனே ரத்திலும் என்னை நோக்கி ஆமென். இன்னல் துன்பனே ரத்திலும் கருத்தா விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடும் கருத்தா விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் மாடையே உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் மாடையே தமது முக பிற தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிறகா சோம் தினமோ என்னில் வீசிடுதே திருப்பாதோ நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை ஆமென். தேவ பிரசன்னோ தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை தேவ சமூகத்திலே. நடுராத்திரி வேளையிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையிலே காவலில் வைக்கப்பட்டிருந்த எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர் விடுவிக்கும்படி நீர் இறங்கி வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஜனம் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் செபிக்கும்படி துதிக்கும்படி உங்க பிள்ளைகளை இந்த சபையில் இந்த தேவ சமூகத்தில் இந்த ராத்திரி வேளையில் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப முகாந்தரமாக அநேகருடைய பாவ கட்டிலிருந்து சாப கட்டிலிருந்து பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவான கிரியைகளை கர்த்தாவே இந்த நாளில் நடக்கிற ஜெப முகாந்தரமாய் கர்த்தர் தொடர்ந்து செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசும். உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உடைய மக்களையும் இந்த நேரலையின் மூலமாக ஆண்டவரே பல இடங்களிலிருந்து பார்த்து கொண்டு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மிகுந்த பாரத்தோட எதிர்பார்ப்போட இந்த ஊழியத்தை செய்து வருகிற கர்த்தருடைய தாசருக்காய் குடும்பங்களுக்காக இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த தேச மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்துங்க. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபம் இப்போது நடந்து கொண்டிருக்கும் போதே
தூரத்திலும் சமீபத்திலுமாக கர்த்தர் அற்புதமான கிரியைகளை ஆண்டவர் நடப்பித்து கொண்டே இருக்கிறாரு. கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிற ஒன்று கூட வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அதற்கு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65:2 பழைய ஏற்பாட்டில் 708வது பக்கம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்ம எல்லா தேவ பிள்ளைகளும் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். அவர் கேளாதவர் போல அவர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. நம் பல காரியங்களுக்காக இந்த ராத்திரி வேளையிலே நாம் ஜெபித்தோம். ஊழியங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, ஜனங்களுடைய சோதர என்னென்ன காரியங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ வேலை விஷயங்கள், குழந்தை பாக்கியங்கள், குடும்பங்களிலே ஒரு மனம் சமாதானம் உண்டாக, பிரிவினை உண்டாக்குகிறதான கிரியைகள் மாற, தேவ சமாதானம் உண்டாக, தேசத்தில் ரட்சிப்பு உண்டாக, சோத்திர தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடைபெற, அநேகருடைய நன்மைக்காக, அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக சோத்திர தேவ சமூகத்தில் நம்ம இவ்வளவு நேரமாக நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். பல நிலைகளிலும் ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய தலைமை சபையிலும் 12 மணி நேர ஜெபம். இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அடுத்த நாளுக்குள்ள 17ஆம் தேதிக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பல செக்ஷன்களாக ஜெபம் நடைபெற இருக்கிறது. எங்களுடைய சபையிலும் 15வது நாளாக இன்றையோடு உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமையோடு அந்த ஜெபம் முடிவடையும். இப்படி நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபம்தான் ஜீவன். ஜெபத்துக்கு ஜெயம் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்திற்கு மேன்மை உண்டு. ஜெபித்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபத்தை குறித்த எல்லா விஷயங்களையும், எல்லா காரியங்களையும் ஜெபத்தை கேட்கிற நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். அதற்கு வெளிரங்கமாக பலன் அளிப்பார். எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்திருந்தும் அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்காமல் போய் விடுகிறோம். அதற்கு என்ன காரணம்? சோதரர், இரண்டாவதாக சோதரர், நாம் எவ்வளவு ஜெபித்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் பதில் வராமல் இருக்கிறது. ஆண்டவர் சில ஜெபத்தை ரிஜெக்ட் பண்றேன், நான் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காண முடிகிறது. நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்கிறோம். சோதரம் அறிந்திருக்கிறோம். நாம் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தை விட்டுருதாங்க. சோதரம் ஜெபிக்காம அப்படியே சோதரம் முடங்கி போகிறதாங்க. ஜெபிக்காம அப்படியே பின்வாங்கி போகிற நிலைமைகள் அநேகருடைய ஜீவிதத்தில் காணப்படுகிறது. அதற்கு பிற்பாடும் நாம் ஜெபித்தும் கூட அநேக நேரத்தில் ஆண்டவர் செவி கொடுக்காமல் இருக்கிறதையும் நாம் காண முடிகிறது. என்ன காரணம் என்பதை குறித்த சில காரியங்களை நாம் தியானித்து அதிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உடையவர்களாக மாறணும், அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் அந்த ஜெபத்திற்கு சோதரர் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட, எப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்ததோட, எப்படிப்பட்ட நிலையில இருந்து நம்ம ஜெபித்தா அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்கிற சில விஷயங்களை நம்ம தியானிக்க இந்த ராத்திரி வேளையில, நடுராத்திரி வேளையில கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளாக கூடி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கும், இந்த நேரலையின் மூலமாக கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தந்து நம்மளோடு ஆண்டவர் இடைபடுவாராக. எல்லாரும் கரங்களை கட்டி ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்தும். நம்முடைய தேவன் நல்லவர், 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 நல்லவர். சோத்திரம். ஜெபிக்க நமக்கு தெரிந்தும் ஜெபிக்க வேண்டும் என்கிற கட்டளையை நாம் பெற்றும், நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபித்தால் தான் நமக்கு ஒரு பெரிய மேன்மை உண்டு, விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தேவனிடத்திலிருந்து எதையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியும் என்று சொல்லியும் அறிந்திருந்தும் அநேக நேரத்தில் ஜெபிக்காமல் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அநேகருடைய வாழ்க்கையில சோர்வு. சோதரம் என்ன உண்டாகிறது? சோர்வு உண்டாகிறது.
ஜீவிதத்தில் சோர்வு என்பது பாவம் அல்ல. ஆனால் எந்த விஷயத்தில் நம்ம சோர்ந்து போகிறோமோ அதிலிருந்து நம்ம பின்வாங்கி தேவனை விட்டும் தேவனுடைய சமூகத்தை விட்டும் விலகி போகிறது தான் பாவமாக காணப்படுகிறது. லூக்கா 18:1 இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சோர்வு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருது? சோர்ந்து போகிறோம். சோதரம் அதான் தேவ மனிதனாகிய தாவீது 51 சங்கீதத்தில் சொல்றாரு, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. சோர்ந்து போகிறோம். சோதரம் ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி அறிந்திருந்தும் ஜெபிக்க வேண்டும் என்கிற கட்டளையை நாம் பெற்றும் ஜெபிக்காமல் இருந்தாலே அது பாவம் என்று அறிந்திருந்தும் அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்காம போறதுக்கு காரணம் நம்முடைய ஜீவிதத்தில் வருகிற சோர்வு. எது நிமித்தம் சோர்வு வருகிறது அப்படின்னா, சோதரர் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து சமூகத்தில் இருந்து பதில் தாமதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை விழிப்பு ஜெபத்துக்கு வந்துட்டேன், எத்தனை உபவாச கூட்டத்துக்கு வந்துட்டேன். சோதர வீட்டில் அந்தரங்கமாக எவ்வளவோ மணி நேரங்கள் நான் ஜெபித்து பார்த்துட்டேன். நாள் கணக்கா ஜெபிக்கிறேன், மாத கணக்கா ஜெபிக்கிறேன், வருஷ கணக்கா ஜெபிக்கிறேன். பாஸ்டர் வைக்கிற எல்லா கூட்டங்களிலும் ஆராதனைகளிலும் எங்கெங்கெல்லாம் நடத்தப்படுகிறதோ வேன்லையும் ஃப்ரீ பஸ்லையும் எல்லாத்திலையும் ஏறி போய் எல்லா நடக்கிற ஜெபங்கள்லையும் நான் பங்கெடுக்கிறேன். ஆனால் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு இன்னமும் பதில் வரவில்லையே என்று சொல்லி அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த விஷயத்தில் அந்த காரியத்தில் தேவனிடத்திலிருந்து பதில் தாமதிக்கும் போது நாம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். வருட கணக்காய் ஆகிவிட்டதே, நாள் கணக்காய் ஆகிவிட்டதே, மாத கணக்காய் ஆகிவிட்டதே, இந்த விஷயத்துக்கு இந்த காரியத்துக்கு இன்னும் ஆண்டவரிடத்திலிருந்து பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? சோர்ந்து போகிறார்கள். சோதரன் ஒரு கேள்வி அந்த இடத்திலிருந்து எழும்புகிறது, உன் தேவன் எங்கே? நீ இவ்வளவு நாள் ஜெபம் பண்றியே, தேவ சமூகத்திற்கு போறியே, உன் வாழ்க்கையில என்ன கண்டா என்கிறதான அந்த வார்த்தை எதிர்மறையான அந்த நிலைகள் எழும்பும் போது கூட கொஞ்சம் சோர்ந்து எலியா சொன்னது போல, போதும் ஆண்டவரே, சோத்திர ஜெபத்துக்கு போனது போதும், 12 மணி நேரம் ஜெபத்துக்கு போனது போதும், விழிப்பு ஜெபத்துக்கு போனது போதும், உபவாச ஜெபங்களுக்கு போனது போதும், ஆராதனையில் நடக்கிற ஜெபத்தில் நான் கலந்து கொண்டது போதும், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் சொல்லி நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கண்ணீரே எனக்கு உணவாயிட்டு என்று சொல்லுகிறார். என்ன நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன கண்டாய், என்ன மேன்மையை நீ பெற்றுக்கொண்டாய் என்று சொல்லி ஒரு பக்கத்திலிருந்து வார்த்தைகள் எதிர்மறையான காரியங்கள் எழும்பி நிற்கிற நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். உண்மைதானே? இவங்க சொல்றது உண்மையாதானே இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆனா உண்மை அல்ல, உண்மை அது அல்ல. சோதர நெடுங்காலமாக நாம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனா விரும்பினது கண்டிப்பாக வரும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். நீ காத்திரு, நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு இன்னும் தேவ சமூகத்தில் காத்திரு, அது வரும். அது தாமதித்தாலும் காத்திரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, கண்டிப்பாய் நிறைவேறும். சோத்திர ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்த தேவ திட்டமும் தேவ நோக்கமும் தேவ சித்தமும் கண்டிப்பாய் ஒவ்வொருவரிலும் கண்டிப்பாய் தேவன் நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது விதமாய் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரின் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, எலியா அந்த தேவனுடைய மனுஷனுடைய ஜெப ஜீவிதத்தை நாம் பார்க்கும்போது அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்பாக ஆகாப்புக்கு முன்பாக சவால் விடுகிற வார்த்தையை சொல்லுகிறான், என் வாக்கின்படியே அன்றி தேசத்தில் 3 வருஷம் 6 மாதமும் பனியும் மழையும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17:1
ஆண்டவருக்கு முன்பாக நல்ல கவனிங்க. ஒரு மனிதனை எங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஜெப வீரன், சோதர ஆண்டவருடைய சமூகத்தை மட்டும் முன்ன வச்சிருந்தவன், ஆண்டவருக்கு முன்பாகவே நிற்கிற அந்த தேவ மனிதன் தைரியமாக முதல் பகுதியில் சொல்றாரு, ஆரம்ப அந்த பகுதியில் சொல்றாரு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பாக சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி தேசத்தில் பனியும் மழையும் பெய்வதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். சோதர எவ்வளவு தைரியமா! நீங்க கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்து நோக்குகிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். சோதர கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இப்படி தைரியமாய் சொன்ன தேவ மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அன்றைக்கு தேவனை விட்டு தூரம் போன போது எல்லாரையும் ஒன்றிணைத்து சோதர கர்த்தர் செய்யக்கூடிய மகிமையான கிரியைகளை அங்கே நடப்பிக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் அங்கே கூடி வருகிறார்கள். ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறார்கள். தேவனாய கர்த்தர் ஒருவர் உண்டென்றும் சோதரம் இந்த ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திர திருப்பினீர் என்பதை கேட்டர்லும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி செபித்த போது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் சோத்திர கல்லையும் மண்ணையும் சோத்திர பச்சித்து போட்டு வாய்க்காலிலே ஓடின தண்ணீரையும் நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு மகிமையான வல்லமையான ஜெபத்தை செய்த ஒரு தேவ மனிதன். சோதர அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபிக்க வேண்டும் என்கிறதான சோதர அந்த வாஞ்சையும் தாகத்தையும் உடையவர்களாக இருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாகவும் நம்ம இருக்கிறோம். ஆனா எங்க நமக்கு ஜெபிக்க முடியாம போகிறது, எங்க நம்முடைய வாழ்க்கையில சோர்வு உண்டாகிறது. இவ்வளவு வைராக்கியமாக ஜெபித்த தேவ மனிதன் முழு ஜனத்தையும் கர்த்தர் பக்கமாக திருப்பி வைராக்கியமாக ஜெபித்து அந்த ஜெபத்துக்கு பரலோகம் உடனே பதில் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளவு வைராக்கியமாய் செயல்பட்ட மனுஷன் ஒரு வார்த்தை வந்துச்சு. அல்லேலூயா. சோதர ஏசபேல் சொல்லுகிறார், இத காரியத்தை எல்லாம் அறிகிறார். கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்பட்டு சோதரம் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி போட்டு கர்த்தருக்காக கிரியை நடப்பிக்கிறத அறியும் போது என்னுடைய பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி செய்தானோ எலியா அவனுடைய பிராணனுக்கு நான் அதே போல செய்வேன் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறைச்சொடியில போய் அவர் உட்கார்ந்துட்டாரு. அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தில் முழங்காலிலே முகம் படும்படியாக தேவ சமூகத்தில் பணிந்து குனிந்து விழுந்து கிடந்த தேவ மனிதன், ஆகாப்புக்கு முன்பாக சவால் விட்ட ஒரு தேவ மனிதன், கர்த்தர் ஸ்தோத்திர தேவ ஜனங்களை முழுவதையும் கர்த்தர் பக்கமாக திருப்பின தேவ மனிதன், வானத்தில் இருந்து என்னை கேட்டர்லும் என்று சொன்ன உடனே அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து ஸ்தோத்திர மகிமையான காரியங்களை கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு ஏதுவான ஜெபம் அங்கே ஸ்தோத்திர செய்யப்பட்டது. அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டது. ஆனா இப்போ ஒரு சூறைச்செடியில போய் உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வைராக்கியமா செயல்பட்டவர், சோத்திர தைரியமா நின்ன தேவ மனுஷன், சோத்திர ஒரு வார்த்தைக்கு இப்போ பயந்து சூறைச்செடியில போய் உட்கார்ந்துட்டு போத ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தன்னுடைய முகம் முழங்கால் பட குனிந்து கர்மேல் பர்வதம் உயர்ந்த நிலையில தேவ சமூகத்தில் நின்ற அந்த தேவ மனிதன் இப்போ போய் உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டாரு. சோதரம் போதும் ஆண்டவரே, சோதரம் என் பிதாக்களை பார்க்க இனி நான் ஓட முடியாது, இனி செயல்பட முடியாது, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் சோர்ந்து போன நிலைமையில காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நல்ல கவனிங்க, அந்த சோர்வின் நிமித்தம் ஆண்டவர் எலியாவை தள்ளல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தொடர்ந்து பயணிக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
அருமையான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி அறிந்திருந்தும் ஜெபிக்க வேண்டும் என்கிறதான சோதர தெரிந்திருந்தும் ஜெபித்து கொண்டிருந்த அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஜெபத்திற்கு பதில் தாமதித்தும் பல நிலைகளிலும் போதும் என்கிற நிலையில ஒருவேளை நீங்க முடங்கி போய் கிடக்கலாம். இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறாரு. நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உட்கார்ந்து இருக்காத, படுத்து இருக்காத, வைராக்கியமாய் நின்று போராடு. ஜெபம் என்பது ஒரு போராட்டம், ஒரு யுத்த களம். சோதர தொடர்ந்து நாம் போராட வேண்டியது, பயணிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அப்ப தேவனிடத்திலிருந்து பதில் தாமதிக்கும் போது இவ்வளவு நாளாக, வருட கணக்காக, நாள் கணக்காக ஜெபிக்கிறேனே, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே, சோர்ந்து போகாதீங்க. ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்க கூப்பிடுதலுக்கு கண்டிப்பாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்க மேல இருக்கிற தரிசனம், தேவ திட்டம், உங்களை கொண்டு கர்த்தர் என்னென்ன செய்யணும்னு சொல்லி நினைத்திருக்கிறாரோ, முன்குறித்திருக்கிறாரோ, கண்டிப்பாக உங்களிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அதற்கென்று குறித்த வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதரம் சோதரம், குறித்த காலம் இருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்ய? காத்திரு. இரவும் பகலுமாக கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரா, அப்போ எதிர்மறையான வார்த்தைகள் வரும்போது சோர்ந்து போகிறோம். தேவனிடத்திலிருந்து பதில் தாமதிக்கும் போது நம்ம சோர்ந்து போகிறோம். பலவிதமான சூழ்நிலைகள். சோதரம் சங்கீதம் 41 நம்ம படிக்கும்போது சோதர 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. பலவிதமான எண்ணுக்கடங்காத தீமைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எப்பக்கமும் நெருக்கப்பட்டதான நிலைமைகள், பலவிதமான போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரும்போது அந்த சூழ்நிலையை அவர்களை நெருக்கி கொண்டு இருக்கிறதுனால அநேக நேரம் அவர்கள் ஜெபிக்காமல் போகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமோ அல்லேலூயா. எண்ணுக்கடங்காத தீமைகள் என்னை என்ன செய்தது? சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்களை என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் பாரமா அதிகமா இருக்கிறது, என் இருதயம் என்ன செய்கிறது? சோர்ந்து. நமக்கு மிஞ்சின பாரங்கள், சோதர எதிர்மறையான சூழ்நிலைகள், தீமைகள், நெருக்கங்கள், இது நிமித்தமாக அநேக நேரம் நம்ம ஜெபிக்காம சோதர அப்படியே முடங்கி போகக்கூடியதான சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, காணப்படுகிறது. ஆனால் அவைகளை ஒன்றும் பொருட்படுத்தாமல் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் சோதர நான் சோர்ந்து போவது இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஏன்னா சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை நம்முடைய ஆண்டவர் பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை சோதர என் ஜெபத்திற்கு இன்னும் ஆண்டவர் பதில் தரலையே, எதிர்மறையான வார்த்தைகள் எனக்கு எதிராக வருகிறதே, சோதர எதிர்மறையான சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து நிற்கிறதே, எண்ணுக்கடங்காத தீமைகள், எண்ண முடியாது அவ்வளவு தீமைகள் சோதர எனக்கு எதிராய் சூழ்ந்து நிற்கிறதே, அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது என்கிற சூழ்நிலையின் மத்தியில, அப்படிப்பட்டதான நிலைமையின் மத்தியில ஒருவேளை சோர்ந்து போய் ஜெபிக்காம முடங்கி போன நிலைமையில நீங்க காணப்படலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை மட்டும் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை தொடர்ந்து பயணிக்க எனக்கு உதவி செய்யும். இவ்வளவு நாள் உங்க பாதத்தில் நான் காத்திருந்துட்டேன், இன்னும் நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் காத்திருந்து எனக்கு உள்ளதை பெற்றுக்கொள்ள எனக்கு இன்னும் கிருபை தாரும், என்னை பலப்படுத்தும், என்னை தூக்கி நிறுத்தும், என்னை உம்முடைய கிருபையினாலே நிரப்பும், உம்முடைய ஜெபாவினாலே நிரப்பும், உம்முடைய வல்லமையினாலே நிரப்பும், என்னை உயிர்ப்பையும், என்னை மறுபடியும் உயிர்ப்பையும்.
தேவ சமூகத்தில் போராடுங்க. வேதம் சொல்லுகிற சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஊமைகளை மூலமாக நல்ல சத்தியத்தை நம்முடைய அருமை இரட்சகராகிய ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சோத்திர அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அவர் கேளாதவர் போல மௌனமாய் இருக்கிறவர் அல்ல. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவருடைய சன்னதில் போய் அவருடைய செவிகளில் ஏறிட்டு. செனகரிப்பு பாருங்க, அசிரியா ராஜாவாகிய செனகரிப்பு யூதா ஜனத்துக்கு எதிராய் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் வந்தபோது ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் தேவனுடைய ஆலயத்தில் போய் அபயம் விட்டாங்க. கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. எருசலேமுக்கு ஆதரவா இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. பறந்து காக்கிற பச்சையை போல காப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரு. கீழே வேர் பற்றுவீர்கள், மேலே கனிவடிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். தம்முடைய ஜனத்துக்காய் யுத்தம் பண்ணும்படி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். சாந்தாரா தூடாபா கராபாலாபா. கர்த்தருடைய கிரியை இந்த ராத்திரி வேளையில நடப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சோத்திர ஜெபத்திற்கு நிச்சயமாகவே கர்த்தர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதர அற்புதமான கிரியைகளை கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் நடப்பிப்பார். ஒரு இடத்தில் வெக்கப்பட்டு போக அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் விடவே மாட்டார். அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய பிரியம். ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில இவ்வளவு மாதங்கள் ஆகிவிட்டது, இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது, வருடக்கணக்காய் ஆகிவிட்டது, ஒரு ஜெபம் முடங்காம தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் வாரனே, இன்னும் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு நீ உனக்குன்னு ஒரு குறித்த வேலையை வச்சிருக்காரு, உனக்குன்னு ஒரு ஏற்ற வேலையை வச்சிருக்காரு. நிச்சயமாக பதில் வரும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்வார். நீ பயப்படாத, நீ வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் உனக்கு செய்வார். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தர்லி உன் வேண்டுதலை எல்லாம் கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்திலிருந்து இன்னும் பதில் வருது வரலையே நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க. பலவிதமான எதிரான சூழ்நிலைகளை கண்டு தேவ பிள்ளைகளாக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் இருந்து கண்டிப்பாய் உனக்கு பதில் வரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோதர சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஆத்துமாவே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உன்னை தட்டி எழுப்புகிறார். சூறை செடியின் அனுபவமாய் நீ படுத்து கிடக்கிறாயோ, போதும் என்கிற நிலையை ஜெபித்தது போதும், தேவ சமூகத்தில் போனது போதும், ஆண்டவருடைய சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபித்து கேட்டது போதும். இந்த ஜெபத்துக்கு இப்பொழுது ஒரு முடிவு வரட்டும், வேண்டாம் போதும் என்கிற நிலைமையில சூரச்செடியின் அனுபவத்தோடு நீ முடங்கி கிடக்கிறாயோ, ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாய் எலியாவை தட்டி எழுப்பினது போல இந்த அப்பத்தை தண்ணீரை கொடுத்து அவனை தொடர்ந்து பயணிக்கும்படியாக தட்டி எழுப்பினது போல இன்றைக்கு வார்த்தையை கொண்டு ஆண்டவர், நீ தூரத்திலே சமீபத்திலோ எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்புகிறார். தொடர்ந்து நீ பயணி, தொடர்ந்து நீ ஜெபம் பண்ணு. சோதர ஊக்கமா ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ணுங்க. கருத்தா ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ணுங்க. நல்ல கைகளை உயர்த்தி இருதயத்தை பரலோக தேவனுக்கு நேராக்கி ஜெபிக்க முடியுமா? ஜெபிங்க. எப்படியெல்லாம் ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரோ, ஏவுகிறாரோ, அவருடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். சோத்திர ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகோ தருப. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசையா, சுகோ தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் ஒரு வார்த்தை, உம்மா. ஆமென், ஆமென். எல்லாம் ராஜா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேள், என் கண்ணீரை காண்பவரே,
தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இரண்டாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபித்து தேவ சமூகத்தை விட்டு கடந்து செல்ல இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நமக்கு திட்டமும் தெளிவுமாக தெரியும் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அப்போ இவ்வளவு நாம் தெரிந்திருந்தோம், ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தோம், நாம் ஜெபிக்காமல் போறதுக்கு காரணம் என்ன என்கிறத நம்ம பார்த்தோம். சோர்வு. எது நிமித்தம் சோர்வு? சோதரம் அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறனே, பதில் தாமதிக்கிறதே. அப்படி நம்ம எதிர்மறையான வார்த்தைகள் நம்மளை சோர்வடைய பண்ணுகிறது, எதிர்மறையான சூழ்நிலைகள் சோர்வடைய பண்ணுகிறது. எல்லாவற்றிலும் தேவன் ஒரு சாதகமான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். நிச்சயமா நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். தொடர்ந்து உங்களை பயணிக்க வைப்பார். தொடர்ந்து நல்ல ஜெபிக்கக்கூடியதான அபிஷேகத்தை, அந்த ஆவியை கர்த்தர் உங்க மேல ஊற்றி பல மணி நேரங்கள் தேவனுடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கக்கூடியதான அந்த கிருபையை இந்த நாட்களில் கர்த்தர் தந்து நடத்துவார். நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் குறித்திருக்கிற அந்த ஏற்ற நேர ஏற்ற வேளையில கண்டிப்பாய் அதற்குரிய பதிலை நீங்கள் காண்பீர்கள். ஒரு நாள் ஆண்டவர் மாறுவதில்லை. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 50. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபபுத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை என்ன செய்கிறார்கள்? பெறுகிறார்கள். இரண்டாவது சோதரம், நம்முடைய ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து பதில் வராமல் இருப்பதற்கு சோதரம் இரண்டாவது காரணம். சோதரம், இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைன்னு இல்லை, அநேகர் ஜெபிக்கிறது சோதர பாவத்தோடு கூட இருந்தே ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வாசகம் இப்படிமாக சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. சோதரம் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யாதவன் ஜெபிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் பெரிய கில்லாடிகள். சோதரம் பாவம் செஞ்சுக்கிட்டே ஜெபிப்பான். சோதரம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாவமும் ஜெபமும் செய்வான், ஜெபிக்கவும் செய்வான். சோதரம் எல்லா காரியமும் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நடந்துட்டு இருக்கும் ஒரு பக்கத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீ செய்துக்கிட்டே இருந்தீன்னா சோதரம் நான் செவி கொடுக்க முடியாது. அறியாமல் செய்கிறது பாவம், அறிஞ்சே செய்கிறது அக்கிரமம். நீ மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். ஏசாயா 1:15 இந்த வார்த்தை இருக்கு. அப்போ மிகுதியா ஜெபம் பண்றோம், ஆனா அந்த ஜெபத்துல பாவ அறிக்கை இல்லை, உணர்வு இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. கடந்த காலங்களில் விட்டுவிட்ட கிரியைகளை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே ஜெபிக்கவும் செய்கிறோம், எல்லா காரியமும் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோமா. அவருடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பாவம் சுமந்த ஜாதி, பாரமும் அக்கிரமும் நிறைந்த ஜனம், சோத்திரம் அக்கிரமம் நிறைந்த புத்திரர், இப்படியெல்லாம் அநேக காரியங்களை ஏசாயா 1:4 ஆண்டவர் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறத நம்ம அங்க காண முடிகிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. சோதரன் இதை வைத்து கொண்டே தேவனுக்கு சில நேரங்களில் பாருங்க அந்த பரிசீலனை மாதிரி ஜெபம் பண்றது.
சுய நீதியை சுய கிரியையை கொண்டு வந்துகிட்டு அநியாயக்காரன் பரிகாரன் அந்த விபச்சாரக்காரன் அவனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதபடியால் உண்மை நான் என்ன செய்கிறேன்? சோஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன செய்கிறேன்? தசமமாகவும் கொடுக்கிறேன். சுய கிரியையை சொல்றான். சோத்திர சுய நீதியை சொல்றான். ஆனா அந்த ஆயக்காரன் வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என்மேல் என்ன செய்யும்? கிருபையாயிரும் ஆண்டவரேன்னு ஜோமனிட்டு போறான். இவன் அல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து செல்லுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா ஒரு அல்லேலூயா? நல்ல கையை வைத்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோமா? நீ கையை விரிச்சாலும் நான் உன்னை பார்க்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ மிகுதியா ஜெபம் பண்ணாலும் நான் கேளன்னு சொல்றாரு. நம்முடைய அக்கிரமங்களே பாவங்களே நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. சோதர தேவனிடத்திலிருந்து நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. கடந்த காலங்களில் விட்டுவிட்டதை தொடர்ந்து நம்முடைய ஜீவிதத்தில் வைத்துக் கொண்டு எல்லாரும் காணத்தக்கதாக என்னுடைய சுய கிரியை சுய நீதி சோதர அதை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு நிலையில நான் ஆண்டவருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன் சோதர. அதனால என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும் அப்படிங்கிற நிலையில அநேகர் சோதர இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களை குறை சொல்லி குற்றப்படுத்தி பேசி சோதர தங்களுடைய சுய நீதியை சுய கிரியையை இன்னைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறதை நாம் காண முடிகிறது. இன்னும் சிலர் பாருங்க சோதர சில காரியங்கள் எல்லாம் சோதர சில விஷயங்கள் அப்படியே பதில் கிடைக்கல, சில போராட்டம் மாதிரி அப்படிலாம் இருக்குன்னா சோதர பிசாசுக்கு மேல கொண்டு பழிய போடுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆண்டவர்ட்ட இரக்கம் பெறுவான். நெகமியாவினுடைய ஜெபத்தை பாருங்க, எஸ்ராவினுடைய ஜெபத்தை பாருங்க, தானியேலுடைய ஜெபத்தை பாருங்க, தேவ மனிதனாகிய தாவீதுடைய ஜெபத்தை பாருங்க. பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி நாங்களும் எங்களுடைய பிதாக்களும் உமக்கு முன்பாக பாவம் செய்தோம், கெட்டவர்களாக நடந்தோம் அப்படின்னு அறிக்கையிட்டு அழுது புலம்பி உபவாசம் இருந்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தங்களை வருத்தி யாருக்கு மேலே அவங்க வந்ததான தண்டனை நிமித்தம் சிறையிருப்பு நிமித்தம் கஷ்டத்தின் நிமித்தம் இழப்பு நிமித்தம் எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்க குறைகளை மன்னிங்க, எங்க குற்றங்களை மன்னிங்க. எங்கெல்லாம் நம்ம தாழ்த்துகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் அநேக நேரங்களில் கேட்கப்படாமல் போகிறது. அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போகிறது. கைகளோடு கூட இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக்கின போதும் கூட அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்க கூடாதபடிக்கு ஆண்டவர் மேகத்தினாலே தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார் என்று புலம்பல்ல ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. புலம்பல் 3:44 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவம் சுமந்தவர்களாக அக்கிரமத்தால் நிறைந்தவர்களாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஜனமாக ஜாதியாக நாம் ஜீவித்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் பதில் கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமோ அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். சோதர நம்முடைய தேவன் நல்லவர். நீர் பேசும் தேவனே முது கிருபையின்படி எனக்கு இறங்கும், முது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்ன செய்யும்? சுத்திகரியும், என் பாவங்களே என்னை கழுவும். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கணும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்கணும். அதனால நான் அறிக்கை இடுகிறேன். சோதர அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கையை வைத்து ஆண்டவரை சோதரம் பண்ணுவோமா? இன்றைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை யார் மேலேயாவது சொல்லிட்டு பிசாசுக்கு மேலே பலியை போட்டுட்டு சோதர வேற ஏதாவது நிலையில பழிய போட்டுட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறோம். தங்களுடைய குறைகளை தங்களுடைய குற்றங்களை சோதர உணராம தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்காம ஏதோ ஒரு மனுஷன் எனக்கு ஏதோ பண்ணிட்டான், அவன் தான் சத்ருவாக்கும், அவன் செய்வனை வச்சுட்டான், மந்திரவாதம் பண்ணிட்டான் சோதர, அதனாலதான் எனக்கு நன்மை வரல சோதர, இன்னும் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியலன்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து குற்றங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவதற்கு பதிலாக நம்மை நியாயப்படுத்த பார்க்கிறோம். நம்முடைய சுய கிரியையை நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்.
சோதர சுய நீதியை நாம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், அதை செய்கிறேன் ஆண்டவரே, அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சோதரம் இதை ஒன்றும் ஆண்டவர் பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா. நீ இரக்கத்தை விட்டுட்ட, நியாயத்தை விட்டுட்ட, சோதரம் இதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு நீதியை பேசிக்கொண்டு சோதரம் இந்தந்த நன்மைக்கும் ஆசீர்வாதம் தடைப்பட்டதுக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பிசாசாக்கும் மற்ற மனுஷனாக்கும் அவனாக்கும் இவனாக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு மேலேயாவது பழி போட்டு நம்ம தப்பித்து கொள்ள பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் கவனமாக கேட்கணும். ஆண்டவர் எனக்கு தெளிவாக அவருடைய பாதத்தில் இருந்தபோது சொல்லி தந்ததை நான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய ஒரு இது போட்டுலாம் எழுதிட்டு வரல. அவர் எனக்குள்ள என்ன பாரத்தை சுமந்து கொண்டு இந்த செய்தியை நீ சொல்லுன்னு சொன்னாரோ அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு சுமந்து கொண்டு வந்து இன்னைக்கு இந்த சபையிலையும் எல்லா பக்கத்திலிருந்து கேட்கத்தக்கதான நிலையில இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக பேசி கொண்டிருக்கிறேன். சோதரர், ஒரு நாள் ஒரு காலமும் தேவனுக்கு முன்பாக போய் நம்முடைய சுய நீதியை கிரியையை நம்ம சொல்லுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்திற்காக மற்றவர்கள் மேல பழியை போடுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி நாம் அவருக்கு முன்பாக அவரை நோக்கி பார்த்து நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நம்ம கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். சோதரம் நம்முடைய குறைகளை குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை அளிக்கிறார். தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு நன்மை வருகிறது. தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை வருகிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் முற்றிலுமாக நம்மளை தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுப்போம். எல்லா தேவ பிள்ளைகளும் தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை என்னுடைய குறைகளை மன்னி ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறப்பா. நன்மையை வர ஒட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவன் நமக்கு இன்னைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளை தாழ்த்துவோம். சோதரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாம நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபிக்க தெரிந்தும் கூட இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு எதிர்மறையான வார்த்தைகளை கண்டு சோதரம் அநேக நேரத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகளை கண்டு நம்ம சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். சோர்ந்து போகாத தேவ பிள்ளைய, நீ நெடுங்காலமாக காத்திருக்கிற விஷயத்துல உனக்கு நான் பதிலை தருவேன். நாம தவறு பண்ணிட்டு குறை செஞ்சு குற்றம் செய்துட்டு நாம தவறு பண்ணிட்டு யார் மேலேயாவது பழி சுமத்தக்கூடாது. யாரையாவது நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. நம்மளை தேவ சமூகத்தில் தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நம்முடைய அக்கிரமங்கள் தான், நம்முடைய பாவங்கள் தான் தேவனிடத்திலிருந்து நமக்கு சோதர நன்மையை வரவிடாம அவருடைய முகத்தை மறைக்கிறது. தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஜீவிதத்தில் வந்த குறைகளை குற்றங்களை அறிக்கையிடுங்க. நாங்க உமக்கு முன்பாக கெட்டவர்களாக நடந்த ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே, பொல்லாத வழிகளில் நாங்கள் நடந்துட்டோம் ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் பொல்லாதவைகளை நடப்பித்தோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும். யாரையாவது குறை சொல்வதற்கு பதிலாக சோதர யாரையாவது குற்றப்படுத்துவதற்கு பதிலாக சோதர தேவனுடைய சமூகத்தில் நம்மளை அறிக்கையிடுவோம். சுய நீதியை சுய கிரியைக பேசி கொண்டிருக்கிறது நேரம் இல்லை. சோதரா, வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல் என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன ஆயக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. அவனை நீதிமானா கர்த்தர் மாற்றினார். எதெல்லாமோ இன்னைக்கு நாம விட்டுட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்துவோம். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனிடத்திலிருந்து நன்மை வராமல் இருப்பதற்கு தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய முகம் நமக்கு மறைக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய அக்கிரமங்கள் தான், நம்முடைய மீறுதல்கள் தான். என்னை மன்னின்னு கேளுங்க. என் குடும்பத்துக்கு சேமத்தை தாரும். என்னை தட்டி எழுப்பி தொடர்ந்து உமக்காக ஓட எனக்கு கிருபை தாரும்.
நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கணும். நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கணும். நான் அறிக்கை இடுகிறேன் ஆண்டவரே, என் ராஜ்யபாரம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, உங்க சமூகத்தை விட்டு மட்டும் என்னை தள்ளி விடாதீரும். எல்லாரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத வழிகளை விட்டு தேவ பிள்ளைகள் திரும்புங்க. இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ உன்னை தாழ்த்துவதற்கு நீ மனமற்றவனாக இருந்து கொண்டு சோதர உன்னுடைய குறைகளை குற்றங்களை நீ அறிக்கை செய்து விட்டு விடுவதை விட்டுவிட்டு சோதர நீ செய்ததை நியாயப்படுத்த போகாத தேவ பிள்ளையே, நீ இதை நீதிப்படுத்த போகாத. எல்லாவற்றையும் காண்கிற அறிகிற தேவனுக்கு முன்பாக நீ இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணுகிறாய், நீ உன் கைகளை எல்லாம் விரிக்கிறாய். ஆனா கர்த்தர் கேளேன் என்று சொல்லுகிறாரு. ஏன் ஜெபத்தை கேட்கலங்க? ஏன் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல? ஏன் அவருடைய முகம் மறைக்குது? ஏன் நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது? ஏன் நமக்கு தேவனுக்கும் பிரிவினை உண்டாகி இருக்கிறது? ஏன் தேவ பிரசன்னத்தை தேவ சமூகத்தை நம்மளால உணர முடியல? இன்னும் ஏன் வெளியிறங்கமான பலனை பெற்றுக்கொள்ள முடியல? முதல்ல நீ முடங்கி கிடக்கிற சோர்வின் அனுபவங்கள், இரண்டாவது உனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியங்கள். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. சோர்வின் ஆவியை நீக்கும், தூயர ஆவியை அகற்றும். சோர்வின் ஆவியை நீக்கும், தூயர ஆவியை அகற்றும். கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறே. சொல்லுமா, என் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறே. கர உயர்த்தி இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே. காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டினாரே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டினாரே. இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. எல்லாம் சத்தம் உயர்த்தி இயேசு ஆமென். இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே. நம்ம சோர்வை எல்லாம் கர்த்தர் மாற்றினார். முடங்கி போன அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். நம்முடைய குற்றங்கள் குறைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மளை விட்டு தேவன் அகற்றி விட்டார். சோதரர், இன்றைக்கு நம் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை தந்து நம்மை ஒன்று கூட பலப்படுத்தி சகாயம் பண்ணி அவருடைய நீதியின் கரத்தினால தாங்கி தொடர்ந்து நடத்தவும் கர்த்தர் சித்தம் கொண்டது கைகளை கட்டி தேவனை மகிமைப்படுத்தும்.